நம்ம தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒரு முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹெல்த்து. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடாக. அது என்ன அப்படின்னா 14 வயசுக்கு கீழே இருக்கிற அனைத்து பெண் குழந்தைங்களுக்கும் இலவசமாக சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கான வேக்சின், ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து இலவசமாக போட உள்ளதாக தமிழக அரசு சொல்லியிருக்குங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதாவது பெண்களுக்கு நம்பர் 1 கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் நம்பர் 2 ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரொம்ப காமனாக ஐடென்டிஃபை ஆகிருக்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இதை வந்து இதில் முக்கியமாக 2 ஸ்ட்ரெயின் இருக்குங்க. உங்களுக்கு 16 and 18 அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த கேன்சரை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதனால் இதை தடுக்கிறதுக்கு தடுப்பூசிகள் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? எல்லா கேன்சருக்கெல்லாம் தடுப்பூசி கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு வைரஸோட லிங்க்டுங்கனால இதை தடுக்கிறது தடுப்பூசி அவைலபிளாக இருக்குது. நல்ல எஃபிகசி இருக்குது. லாங் டேர்மில் இந்த சர்வைக்கல் கேன்சரை பல மடங்கு ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு ரொபஸ்டான ஆராய்ச்சி தகவல்கள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அது ப்ரைவேட்டில் தான் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு நம்ம நார்மல் மக்களை வந்து சென்றடைய முடியலை. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நடுவண் அரசு இதை வந்து ஒரு திட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படலை. அந்த பேக்ரவுண்டில் தமிழக அரசு இப்போ பட்ஜெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கட்டாயம் எல்லாத்துக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். சென்ற வருடம் தான் ஒரு கலந்துரையாடலில் திரு கோபிநாத் அவர்களோட மருத்துவர்கள் பேசுகிறப்ப இப்படி சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் இருக்குது, ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம் தெரிவிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போது தமிழக அரசே வந்து எல்லாத்துக்கும் இதை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயங்க. ஆனால் இந்த வேக்சின் வெளியே வந்த பிறகு இந்த வேக்சின் போட்டால் அவ்வளோதான், உங்களுக்கு வந்து குழந்தை பேரே இருக்காது, இந்த வேக்சின் போட்டால் வந்து அடுத்த தலைமுறையே இருக்காது அப்படின்னு ஒரு 4 பேர் கிளப்பிடுவானுங்க பாருங்கள். பார்த்துட்டே இருங்க, நான் சொல்கிற மாதிரி கிளப்பிடுவாங்க. இதெல்லாம் கண்டு இந்த முக்கியமான தடுப்பூசிக்கு இது போடாமல் இருந்துடாதீங்க. சரிங்களா? கட்டாயம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரப்போ 9 வயதுக்கு மேலே 14 வயதுக்கு கீழே பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா கட்டாயம் நீங்கள் இதை போட்டுக்குங்க. அதுக்கு மேலேயும் போட்டுக்கொள்ள முடியும். இப்போ கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் வந்திருக்கு. சரிங்களா? மேபி திட்டத்தில் கவர் ஆகாது, பட் நீங்கள் தனியாக வந்து போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ கட்டாயம் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு வரும்போது அனைவரும் பயன்படுத்திக்கங்க.